நான் தான் உங்கள் மைத்ரேயி அம்மா பேசுகிறேன். நம்ம கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின பூனை வரைந்த ஓவியம். மகிழினி வீடு. பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தாள். அம்மா பசிக்குது என்றாள். கை கால் கழுவி விட்டு வா என்றாள் அம்மா. கழிவறைக்கு சென்றால் எல்லாம் முடித்துவிட்டு வரவேற்பு அறையில் வந்து உட்கார்ந்தாள். மியாவ் என்று சத்தமிட்டபடி அருகில் வந்து உட்கார்ந்தது பூனைக்குட்டி. என்ன உனக்கும் பசிக்குதா கேட்டாள் மகிழினி. மியாவ் என்றது பூனைக்குட்டி. அம்மா பூனைக்குட்டிக்கும் பசிக்குதாம். இங்கிருந்தே குரல் கொடுத்தாள். அம்மா பாலும் சிற்றுண்டியும் கொண்டு வந்தாள். பூனைக்கு கிண்ணத்தில் பால் ஊட்டினாள். மியாவ் என அம்மாவிடம் ஓடியது. அம்மா இன்னைக்கு ஓவியம் வரைய சொல்லியிருக்காங்க என்றாள் மகிழினி. அப்படியா, சாப்பிட்டு முடிச்சிட்டு வரைய ஆரம்பிச்சிடு என்றார் அம்மா. என்றாள் மகிழினி. பாலை குடித்த பூனை மியாவ் என சத்தமிட்டு ஓடியது. மகிழினி தன் அறைக்கு போனாள். வரைய தேவையான பொருள்களை எடுத்தாள். மேசை மீது வெள்ளைத்தாளை வைத்தாள். கலர் பென்சில்களை அடுக்கினாள். ஸ்கேலை எடுத்தாள். 4 பக்கமும் கோடு வரைந்தாள். அந்த தாளின் கீழ்ப்பகுதியில் மகிழினி 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு என எழுதினாள். இடது ஓரத்தில் பென்சிலால் பெரிய மரம் வரைந்தாள். திடீரென விக்கல் வந்தது. தண்ணீர் குடிக்க அடுக்கலைக்கு போனாள். அந்த நேரத்தில் உள்ளே நுழைந்தது பூனைக்குட்டி. மகிழினி வைத்திருந்த கலர் பென்சிலை எடுத்தது. மகிழினி வைத்த தாளில் விதவிதமாக கிறுக்கியது. தண்ணீர் குடித்துவிட்டு வந்தாள் மகிழினி. பூனைக்குட்டி கிறுக்குவதை பார்த்தாள். அம்மா அம்மா அம்மா, இங்கே வா 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 சத்தமாக கூப்பிட்டாள். அம்மா வந்தாள். பூனை கிறுக்குவதை பார்த்தார்கள். அட, பூனைக்குட்டி வரைந்த ஓவியம் ரொம்ப சிறப்பாக இருக்குதே. அம்மா ஆச்சரியப்பட்டார். போம்மா, என் ஓவியத்தை வீணாக்கிடுச்சு என்றாள் மகிழினி. நீதானே கவனமாக இருக்கணும் என்றார் அம்மா என்றாள் மகிழினி. மியாவ் சத்தமிட்டபடி வெளியே ஓடியது பூனைக்குட்டி. நன்றி.